தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய பெரிய திரைப்படங்கள் வந்தாலும் அந்த திரைப்படங்கள் தான் 100 கோடி 1000 கோடி வந்து டச் பண்ண போகிறது. தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி கிளப்பில் வந்து இந்த திரைப்படங்கள் தான் இணைய போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தமிழ் ஆடியன்ஸ் வந்து இருந்தாங்க. ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்பை எல்லாத்தையும் வந்து ஓவர்டேக் செய்கிற விதமாக வந்து மகாராஜா திரைப்படம் 1000 கோடி வசூல் வந்து கொடுக்க போகிறது. சொல்லப்போனால் வந்து 2000 கோடி வசூல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ வந்து மகாராஜா திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே ரிலீஸ் ஆகி 100 கோடி வசூல் செய்தது. மிகப்பெரிய வசூல் வேட்டை வந்து மகாராஜாக்கு வந்து இருந்தது. அதனால் மகாராஜா திரைப்படத்தை சைனாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவில் வந்து மொத்தம் வந்து 40,000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 40,000 ஸ்க்ரீனில் என்னதான் வந்து 40,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சைனா ஆடியன்ஸுக்கு படம் வந்து அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருந்து இப்போ வந்து சைனா ஆடியன்ஸுக்கும் அந்த படம் வந்து பிடித்து போய் மிகப்பெரிய வசூல் வேட்டை வந்து சைனா ஆடியன்ஸ் மக்கள் மத்தியில் வந்து எழுந்து கொண்டு இருக்கிறது. முக்கியமாக வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு பல பேர் வந்து கண் கலங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி வந்து பல பேர்த்துக்கு இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பிடித்து போய் பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்ததால் மிகப்பெரிய வசூல் வேட்டை வந்து சைனாவில் வந்து பண்ண போகிறது. ஸோ சைனாவில் எப்படி வசூல் வேட்டை பண்ணி 1000 கோடி அடிக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கும். ஸோ தங்கல் திரைப்படம் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் உருவாகி மிகப்பெரிய வசூல் வேட்டை அடைந்த திரைப்படம் தான். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படமும் அமையப்போகிறது. ஏன்னா வந்து தங்கல் திரைப்படம் இந்தியாவை விட வந்து மற்ற ஊரில் அதாவது சைனாவில் வந்து மிகப்பெரிய வசூல் வேட்டை வந்து அடைந்ததால் தான் 1000 கோடி வசூல் செய்தது. அதே மாதிரி தான் வந்து மகாராஜா திரைப்படமும் வந்து சைனாவில் மிகப்பெரிய வசூல் வேட்டை அடைய போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?